இல்லைங்க, வண்டி எல்லாம் பிரேக் அடிக்குது. 25 மில்லியன் திரம்ஸ்க்கான ஒரு வில்லா, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 65 கோடி ரூபாய்க்கான ஒரு வில்லா, 183 ஏக்கர்ஸ்ல சிட்டிக்கு சென்டர்ல, துபாயில சிட்டிக்கு சென்டர்ல ஒரு ஹியூஜ் டெவலப்மெண்ட் கட்டி வச்சிருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்மள லைக்கா ரியாலிட்டி கால் பண்ணிருக்காங்க. we are going to visit the community for the first time. வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு such a beautiful வைபா இருந்தது. பாக்கி விசேஷங்களை நான் அப்டேட் பண்ற இந்த வீடியோல பாருங்க. ஸோ கைஸ், ரீச் ஆயிட்டோம். இதுதான் 8 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கான கம்யூனிட்டி. ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 பில்டிங்ஸ் ஒரே நேரத்தில் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு இந்தியன் டெவலப்பர் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஸ்பெஷலி அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திருஷூர், கேரளாவில் இருந்து. அண்ட் இன்னைக்கு துபாயோட டாப் 10 டெவலப்பர், டாப் 1, 2, 3ல வந்துருவாங்க இவங்க எல்லா வருஷமும். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சி ஹவ் இஸ் இட். ஸோ கைஸ், ஃபைனலி வி ரீச்டு தி 65 crores விலை. எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பாருங்க. இதில் ஒரு விஷயம் எனக்கு தெரியும், குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ஏன்னா இது டெவலப்பர் ஷோபாங்கிறது. ஸோ உங்களை மாதிரி தான் எனக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் வாங்க எப்படி இருக்கு. உள்ளே ஏறி வரும்போது நல்ல லக்ஸூரியாக தான் 3 கார் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு க்ளோஸ்டு கார் பார்க்கிங்கும் என்னை விட ஒரு 6-7 மடங்கு பெருசில் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வா 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 65 கோடிக்கு இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த டோரோட திக்னஸ் மட்டும் பாருங்களேன். வா, ஒரு கெஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து சன்லைட் உள்ளே வர்றதுக்கு, இது லிவிங் ஏரியா, இது கம்ப்ளீட்டாக சன்லைட் உள்ளே வர்றதுக்குன்னு ஒரு ஃப்ளோர் டு சீலிங்கான கிளாஸ், ஃபர்ஸ்ட் சைடு ஃபுல்லாக கிளாஸ். அண்ட் டைனிங் ஏரியா, ஒரு ஷோ கிச்சன், உள்ள ஒரு க்ளோஸ் கிச்சன் இருக்குது வித் ஒரு ப்ரைவேட்டான ஸ்விம்மிங் பூல் ஏரியாவும். அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த வியூங்கிறது அங்கே இருந்து அந்த டார்க் ஃபெசாட் ஆஃப் திஸ் வில்லா பார்க்கும்போது. ஸோ லிஃப்ட் ஆக்சஸ் இருக்குது. ஜிலேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோர் G+2 வில்லா இது. லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்ததோட 2 சைட்லையும் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபாயர் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 4 பெட்ரூம்ஸ் இருக்குது இன் டோட்டல். ஐ வில் ஷோ யூ த மாஸ்டர் பெட்ரூம். கம்ப்ளீட்டாக வுட் அண்ட் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இந்த வார்ட்ரோப் டிசைன் பாருங்களேன், எவ்வளோ ஸ்பேஷியஸ் ஆட்டும். அண்ட் ஃபார் ஹிஸ் அண்ட் ஹெர்ஸுக்கான அந்த வார்ட்ரோப் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் இந்த எஸ்தெட்டிக்காக பார்க்கும்போதே ஐ ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு லிவ் ஹியர். அண்ட் இது வாஷ்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்க்கான மாஸ்டர் வாஷ்ரூம். செக் த குவாலிட்டி. இது டூராவிட்டோட அப்ளையன்சஸ் அண்ட் ஷவர் ஏரியா. இப்போதான் புரியுது இந்த மக்கள்லாம் ஏன் இவ்வளோ கோடிகள் கொடுத்து லக்ஸூரியான வீடுகளை பார்க்குறாங்கன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் இந்த மாதிரியான வீட்டில் ஒரு நாளாவது வாழ்ந்துடணுமேனு ஆசை வருது. அப்படி உங்களுக்கு இந்த வீடு வாங்க ஆசைப்படுறீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இந்த வீடு. இன்னைக்கு மினிமம் 30% அப்ரிசியேஷன் பார்த்துருக்குது இந்த வில்லா. கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் வெறும் 60% தான் பேமெண்ட்னு கொடுத்துருக்காங்க இந்த வில்லாவோட ஓனர். அண்ட் இந்த கம்யூனிட்டி இன்னும் ரெடி ஆகலை. கம்யூனிட்டி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. வில்லா எல்லாம் இப்போ இந்த 26ல் ரெடி ஆயிரும். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 28ல் ரெடி ஆகுது. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்யூனிட்டியாக இருக்கும் துபாயில். ஷோபா ஹாட்லேண்ட் 2ங்கிறது அந்த கம்யூனிட்டியோட பேர். 180 ஏக்கர்ஸில் வரக்கூடிய இந்த ஒரு கம்யூனிட்டி இது. ஸோ இது மாதிரியான வீடியோஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.